ஒரு ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னா அஜித் சாரும் மிகப்பெரிய ஆள் அதில். ஸோ விஜய் சார் எப்படி ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கும் இவரும் அந்த மாதிரி தான். இந்த அக்ஷய திருதியைக்கு வரும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ அந்த படம் எவ்வளவு பண்ணுச்சு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 225 கோடி பண்ணுச்சு. இப்போ இந்த படமும் அதே மாதிரி ஓவர்சீஸ்ல பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும். ஓவரா பூஸ்ட் பண்ணி 500 கோடி பண்ணும் 400 கோடி பண்ணுன்றதுலாம் எனக்கு வந்து இப்போதைக்கு என்னால் அது கேரண்டி பண்ண முடியும். இதுவரையும் அஜித் சாருடைய படம் எந்த படமே 140 கோடியை தாண்டல. லியோக்கு எவ்வளவு விவாதங்கள் நடந்தது. இது எப்படி வந்து ஃபிளாஷ்பேக்ல இப்படி வரலாம், எப்படி வந்து இவரை வந்து சித்தப்பாவை போய் கொலை பண்ணலாம் பேசுனாங்களா இல்லையா? பிரதீப் ரங்கநாத் படத்தை பீட் பண்ணி போயாச்சு இந்த படம். இவரை பீட் பண்ணார் அவரை பீட் பண்ணார் அப்படின்றது வந்து தேவையில்லாத வேலை. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அஜித் சார் வந்து தனுஷ் சார் கூட படம் பண்ண போதா சொல்றாங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமா தான் இருக்கும். பேட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம்னா இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமா. பராசக்தியும் ஜனநாயகனும் வந்து ஒரே டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயனுக்கே வந்து ஒரு பேக் பேர் ஆக வாய்ப்பு இருக்கா? அந்த ஃபாரினர்ஸ்ல இந்த படத்துல கதையை கேட்டு நான் பிரமிச்சிட்டேன். நினைச்சேன் எப்படா ஒரு மனுஷன் இங்கிருந்து டிராவல் பண்ணி 15 வருஷத்துல இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கேன். பெரிய படம் வந்தாலே வந்து ஒரு விவாதம் பெறும். கலெக்ஷன் எவ்வளோ நேற்று 100 crores போட்டுருந்தாங்க. இது எவ்வளோ கலெக்ட் பண்ணும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, யூகம் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி யூகம் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு படம் எப்படி கலெக்ட் பண்ணுதுன்றது நம்ம 2வது வாரம் முடிஞ்ச பிறகு தான் நம்மளால சொல்ல முடியும். இப்போதைக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எப்படி ட்ரெண்டில் இருக்குது, அதை மட்டும் தான் நம்ம பேச முடியும். இப்போது ரசிகர்களுக்கு என்னாச்சுன்னா ஒரு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத தாண்டி எல்லோருமே கலெக்ஷன் ஃபிகரில் வந்துட்டாங்க. எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட் டே எந்த கலெக்ஷனை பீட் பண்ணியிருக்கு, எந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைட் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, அடுத்த கட்டமாக எவ்வளோ ரெக்கார்டை பீட் பண்ணோம், அந்த படத்தை பீட் பண்ணுமா, இந்த படத்தை பீட் பண்ணுமா. இந்த கம்பேரிசனில் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் என்பது மிக முக்கியமாக போயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. இப்போ தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக லெவலில் ஒரு மலையாள சினிமா இருந்தாலும் சரி, தெலுங்கு சினிமா இருந்தாலும் சரி, ஹிந்தி சினிமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தான் ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வரி வந்து என்ன ரிவ்யூ வருது. ரிலீஸ் ஆன பிறகு பயங்கரமான ரிவ்யூ வரி என்ன தெரியுமா, எவ்வளோ கலெக்ஷன் வரும், ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ கலெக்ஷன் ஆகும், பீட் பண்ணுமா இல்லையா, இப்படி ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஊடகங்கள்லாம் காரணம். ஒரு 100 யூடியூப் சேனல் உட்காந்துட்டு கலெக்ஷனை பற்றி பேச 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 எல்லாருக்கும் வந்து கலெக்ஷன்லேயே வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் உள்ள கலெக்ஷன். அதாவது இந்த ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் வந்து என்னோட இன்டர்வியூவில் நான் சொன்னேன், ஹைப் எப்படி இருக்குன்றதை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த படம் மினிமம் 100 கோடி பண்ணோம் 5 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும். ஏன்னா 5 நாட்களும் லீவு நாட்கள் மாதிரி வந்து நிற்குது. ஆரம்பமே Thursday அன்றைக்கும் லீவு, அது பிறகு பார்த்தீங்கன்னா மண்டேவும் லீவு, திங்கட்கிழமை வந்து தமிழ் வருஷ பிறப்பு. இந்த 5 நாட்கள் லீவாக வரும்போது கண்டிப்பாக இந்த படம் 100 கோடி தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 900 ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் சென்டர் கிடையாது, ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணும்போது சோலோவாக ரிலீஸ் ஆகுது. 2 விஷயம், ஃபெஸ்டிவல் டே, அடுத்தது சோலோ ரிலீஸு, 850 ஸ்க்ரீன். அதனால் ஸோ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வரும்போது, அதுவும் ஒரு ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னா அஜித் சாரும் மிகப்பெரிய ஆள் அதில். ஸோ விஜய் சார் எப்படி ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கும் இவரும் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவரால் வந்து கண்டிப்பாக 100 கோடி புல் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அது கண்டிப்பாக நடந்த போது சந்தோஷமாக இருக்குது. 100 கோடியை தாண்டி தான் இந்த படம் வந்து 5 டேஸில் பண்ணுச்சு. இப்போ நேற்று 6வது நாள் இந்த படம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோன்ற நம்பர்லாம் வரும் நம்மளுக்கு. இப்போ ஓவராலாக டோட்டலாக வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 100 கோடி, உலக லெவலில் வந்து 175 கோடி கிட்ட இந்த படம் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு வாரம் முடியும் போது இந்த படம் 200 கோடியை தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேர்ல்டு வைட். தமிழ்நாட்டில் ஒரு 110 115 கோடி தாண்டலாம். இப்போது என்டையர் ரன்னில் எவ்வளோ பண்ணோம் அப்படின்னா, இந்த படம் வந்து எப்படி இந்த வீக்கெண்ட் எப்படி சஸ்டெயின் ஆகுது. இப்போ இந்த ஃப்ரைடே லீவ் இருக்குது, அதனால் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் பெட்டராக வரும். ஏன்னா லீவு நாட்கள்னாலே அதுவும் வேறு எந்த பெரிய படம் இல்லாத போது கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து செகண்ட் வீக்கில் எப்படி இந்த படம் போகிறத பொறுத்து இது 250 பண்ணுமா 300 பண்ணுமா நம்ம சொல்லலாம். ஆனால் ஓவராக பூஸ்டப் பண்ணி 500 கோடி பண்ணும் 400 கோடி பண்ணுன்றதுலாம் எனக்கு வந்து இப்போதைக்கு என்னால் அது கேரண்டி பண்ண முடியும். ஏன்னா செகண்ட் வீக்கெண்ட் முடியும் போது தான் நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து 400-500 கோடி பண்ணுமா இல்லையானு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் 250 500 இப்போதைக்கு என்னால் ஒன்று தான் சொல்ல முடியும். 250 300 கோடின்றது 100% இந்த படம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இப்போ போகிற ட்ரெண்டில் 250 300 கோடி இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி பண்ணுமா அப்படின்றது 2 வாரம் கழிச்சு பிறகு பேசலாம். ஓகே, அப்படி 2024 கோட் வந்து கிட்டத்தட்ட 450 crores 450 கோடி. ஆமாம், பட் இப்போ என்னன்னா குட் பேட் அக்லியும் அந்த மாதிரி அடிச்சிடும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அது அடிச்சே ஆகணும் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்கிறப்போ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ கோட் கம்பேரிசனே பண்ணக்கூடாது. என்னன்னா இப்போ அந்த படம் எவ்வளோ பண்ணுச்சு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 225 கோடி பண்ணுச்சு. வேர்ல்டு வைட், அதாவது ஓவர்சீஸ் மட்டுமே மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணுச்சு. இப்போ இந்த படமும் அதே மாதிரி ஓவர்சீஸில் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். சரி, நீங்கள் ஆசைப்படலாம், அது மாதிரி கலெக்ஷனும் வரணும்ல, நம்மளாம் ஆசைப்படுற தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அஜித் சார் கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் வரும்போது நம்ம சந்தோஷம் பண்ணோமா இல்லையா?
இந்த படம் 250-300 கோடி பண்ணிச்சுன்னா அது டெஃபினட்டாக அஜித் சார் கரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷன். அடுத்த கட்டத்தில் 450 கூட தாண்டும். ஏன் அப்படி அவசர அவசரமாக இப்பயே நம்ம அப்படி கம்பேர் பண்ணணும்? கம்பேர் பண்ண வேணாம். நம்ம அஜித் சார் படத்தை தான் நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போது இவரை பீட் பண்ணார், அவரை பீட் பண்ணார் அப்படின்றது வந்து தேவையில்லாத வேலை. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த ரெக்கார்டுமே வந்து பர்மனெண்ட் கிடையாது. எல்லாருமே ஒரு கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்விம்மிங்காக இருந்தாலும் சரி, ரன்னிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் வந்து இத்தனை 10,000 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார்னா அடுத்து ஒருத்தர் வந்து இவ்வளோ டெஸ்ட்டுக்குள்ளே அவர் பண்ணிட்டார். அந்த ரெக்கார்டு, இந்த ரெக்கார்டு. இப்போ கோட் 450 கோட் பண்ணது அந்த படத்துக்கான ரெக்கார்டு. நம்ம படம் எப்படின்னா அவருடைய படங்களே ஹையஸ்ட் கலெக்ஷன் கண்டிப்பாக குட் பேட் அக்லி பண்ணோம். இப்போது அவருடைய படங்களே ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணும்போது அதை பெருமை பண்ணமா இல்லையா? எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ போகிற வேகத்தில் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடியை தாண்டும். இதுவரையும் அஜித் சாருடைய படம் எந்த படமே 140 கோடியை தாண்டல. ஹையஸ்ட் வந்து விஸ்வாசம் படம் தான் 140 கோடி கிட்ட பண்ணுச்சு. மீறி வந்து எல்லா படமும் 125 கோடி தான் மேக்ஸிமம் துணிவு படம். இப்போது 125, 140 அப்படி தான் நிற்குது. அப்போ ஒரு படம் 150 தாண்டும் போது அப்போ ரெக்கார்டு தானே. தமிழ்நாட்டில் ஒரு 150. இப்போ அடுத்த படம், அவருடைய அடுத்த படம் 200 கோடி பண்ணும். அதுக்கு அடுத்த படம் 250 கூட பண்ணலாம். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் வேர்ல்டு வைடு கலெக்ஷனும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த அவசரமான கம்பேரிசன் பண்ணி அவசரமாக வந்து ஓவராக பில்டப் பண்ணி அப்புறம் கடைசியில் முக்க வாங்குற பதில் யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பேசுகிறாங்களோ வெயிட் பண்ணி ஒரு வாரம் கடந்த பிறகு நம்ம பேசலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, 3 வாரம் பேசலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக 3 வாரம் ஓடும். அது பிறகு தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஓவராலாக இந்த படம் ஒரு லைஃப் ஃப்ரெண்டில் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்னோட எஸ்டிமேட் மட்டும் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. பட் சோஷியல் மீடியாவில் நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து மிக்சடாக தானே இருக்குது, மிக்சிங் ரிவ்யூ நிறையா வந்துட்டு இருக்கு. இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு போட்டி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறப்போ ஆச்சரியமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய நடிகர் நடித்த படங்களுக்கெல்லாம் இதுன்னு நடிச்சு பாருங்க. கோட்டுக்கு எப்படி ரிவ்யூ வந்தது? எப்படி வந்தது? மிக்சடாக தான் இருந்துச்சு. மிக்சடாக தான் வந்தது. நீங்கள் வந்து ஜெயிலருக்கு வந்து யுனானிமஸாக எல்லாரும் பயங்கரமான ஒரு கிளாசிக் படம் அப்படின்னு சொன்னாங்களா? லியோவுக்கு சொன்னாங்களா? லியோக்கு எவ்வளோ விவாதங்கள் நடந்தது. இது எப்படி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இப்படி வரலாம், எப்படி வந்து இவரை வந்து சித்தப்பாவை போய் கொலை பண்ணலாம் பேசுனாங்களா இல்லையா? இதுக்கு வந்து மன்சூர் அலிகான் பேசுறது இப்படிலாம் வச்சு விவாதம் நடந்ததா இல்லையா? அந்த படம் எவ்வளோ பெரிய கலெக்ஷனு, 600 கோடி பண்ணுச்சு. கரெக்டுங்களா? அப்போது பெரிய படங்கள் வரும்போது இந்த மாதிரி மிக்ஸ்டு டாக்ன்றதை பற்றி ஆடியன்ஸ் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவ்வளோதான் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம்னாலே அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண முடியுமா இல்லையா? என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் இருந்தனா அந்த படத்தை வந்து கண்டிப்பாக அவங்க ரசிப்பாங்க, கலெக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த ரிவ்யூ 3 ஸ்டார் 2 ஸ்டார்லாம் பெரிய நடிகர் நடித்த படத்துக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் எல்லா நடிகர்கள் நடித்த படமும் கம்பேரிசன் சொல்லிட்டேன். ஒரு கோட்டாக இருந்தாலும் சரி, லியோ இருந்தாலும் சரி, ஜெயிலர் இருந்தாலும் சரி. எதுக்கு நான் சொன்னேன்னா இது எப்பவுமே நடக்கும். சரி, நீங்கள் வாரிசு ரிவ்யூ வாங்கலேன். வாரிசு ரிவ்யூக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ரிவ்யூஸில்? கரெக்ட், ஆவரேஜ் படம் இது, என்னங்க படம் இது, அப்படி தான் 2 படத்துக்கும் சொன்னாங்க. அது 2 படமே பெரிய ஹிட்டு. அதாவது கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 படங்களுமே 125, 135, 140 கோடி பண்ணுச்சு. நான் சொல்கிறது காம்படிஷனில் வந்து. அப்போது இந்த ரிவ்யூஸ் எதுவுமே, மிக்ஸ்டு டாக் எதுவுமே பெரிய நடிகர்கள் நடித்த மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கிற படங்களை எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா டிஸ்கஷன் வச்சுக்கலாமே தவிர படத்தினுடைய கலெக்ஷன் எந்த பாதிப்பும் இல்லை. லாங் டேர்ம் சஸ்டைனபிள் எப்படின்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். லாங் டேர்ம் சஸ்டைனபிள்லாம் 2 வாரம் தாண்டி 3வது வாரம் 4வது வாரம் இந்த படம் சஸ்டெயின் பண்ணுமா, ஓடுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளே முன்னாடி ப்ரீ ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் பொறுத்து பார்க்கும்போது மிக பெருசாக இருக்குது. எப்படி இந்த வீக்கெண்டை பயங்கரமாக இருக்கும் திருப்பி. ஏன்னா எல்லாருமே யாரெல்லாம் ஃபஸ்ட் வீக் பார்க்கலையோ இப்போ இந்த டாக்குக்கு எல்லாருமே செகண்ட் வீக்கில் பார்ப்பாங்க. ஏன்னா இவ்வளோ வீடியோ வந்துட்டே இருக்குது. இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 200 கோடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு வீடியோ தம்ப்லைன் பார்த்து யூடியூப் பார்த்தானே என்ன இவ்வளோ கலெக்டாக இருக்குது, இந்த படத்தை நம்ம ஏன் பார்க்கல அப்படி இந்த வாரம் போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்டில் இன்னும் பெரிய கலெக்ஷன் வரும். இது முடிஞ்ச பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும் எப்படி செகண்ட் வீக் முடியும் போது தேர்ட் வீக் என்ன மாதிரி கலெக்ட் பண்ணோம், ஓவராலாக எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னு. இப்போதைக்கு ஒரு எஸ்டிமேட் தான் நம்ம சொல்லலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் கம்பேரிசன் வந்து இப்போ வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. விஜய் சாரோட கம்பேர் பண்ணுறத விட்டு இப்போ பிரதீப் ரங்கநாதன் அது டிராகன் படத்தில் அது முந்தணும் கண்டிப்பாக அடிச்சே ஆகும் அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப தப்பு. இது எங்க பிரதீப் ரங்கநாதன் படத்தை பீட் பண்ணி போயாச்சு இந்த படம். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுது? இந்த படம் 175 கோடி சொன்னேன், அந்த படம் மொத்தமாகவே 140 கோடி தான் முடிஞ்சிச்சு லைஃப் டைமில். இந்த படம் 5 நாள்லேயே இவ்வளோ முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன கம்பேர் பண்ணிட்டீங்க? பிரதீப் ரங்கநாதன்லாம் ஏன் கம்பேர் பண்ணோம்? பிரதீப் படம் வந்து 75-80 crore தான் தமிழ்நாட்டில் பண்ணுச்சு. இந்த படம் 100 கோடி பண்ணிடுச்சு இல்லை தமிழ்நாட்டில். அது எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சரி, அதெல்லாம் கம்பேரிசனே தேவை கிடையாது. இந்த படம் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணோன்னா அஜித் சாருடைய ப்ரீவியஸ் படத்தை எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணும் ஃபஸ்ட்டு, அது சக்ஸஸ். அடுத்ததாக எந்த படத்தோட அடுத்த கட்டமாக நிற்கும், கோட்டுக்கு ஈக்குவலாக வருமா, கோட்டை விட கம்மியாக இருக்குமா, அடுத்தது வந்து பீட் பண்ணோமா லியோ அண்ட் ஜெயிலர் ரெக்கார்டு, இதெல்லாம் அப்படி பார்க்கலாம். பட் ஆனால் அது அந்தந்த வாரம் முடிஞ்ச பிறகு தான் பேச முடியும். இப்போதைக்கு என்னை பொறுத்தவரையும் எது நம்ம சக்ஸஸாக பார்க்கணுன்னா அஜித் சாரோட கரியர்லேயே பெஸ்ட் எவர் கலெக்ஷன் அவரு கரியரில் கிடச்சிருக்கு. அதை நம்ம சந்தோஷமாக சொல்லணும். இப்போ மட்டும் ஒரு இன்சிடென்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி ரிலீஸ் திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் வருது, காரை பார்த்துட்டு இருக்காரு அஜித் சார். அவர் கேரக்டர் என்ன, செலிப்ரேட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்?
இப்போ அதுதான் வந்து நான் நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது சொன்னேன். அவர் வந்து என்னென்னா ஒரு ஜென் மோட்லேயே இருக்கார். ஜென் மோடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் படம் பெருசாக ஓடலன்னு சொல்லுங்கள், அதை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. அதாவது ஜென் மோடுன்னா எல்லாத்தையும் அப்படியே அப்படியா, ஓ அப்படியா, ஓடலையா, ஓ ஓடிச்சா, பிளாக் பஸ்டா, ஓகே ஃபைன் அப்படின்னு ஒரு மூடு ஒன்று இருக்குல்ல. அவர் ஜென் மோடில் இருக்கிறத பார்க்கும்போது என்னடா இது ரொம்ப முற்றும் தொடர்ந்த முனிவர் மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு. அப்படி ஒரு இதில் இருக்கார் அவர். இது வந்து பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தான். கடமையை செய், பலனை வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காத, பலனை பற்றி எதிர்பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகாத. அதை தான் அவர் வந்து ஒரு ஃபோன் காலில் ஆதிக்கு சொல்லியிருக்காரு. ஓகே பிளாக் பஸ்ட் ஆகிடுச்சு படன்றதால செலிப்ரேட் பண்ணிவிட்டு தலை கொண்டு போயிடாத, நாளைக்கு ஃப்ளாப் ஆனாலும் நீ வந்து அதை கஷ்டப்பட்டு மனசை வருத்துக்காத, ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணணுமோ அதை நோக்கி போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதான் அடுத்த கட்டம் அவர் வந்து அவருடைய ரேசிங் போயிட்டார். அதனால் இதை பற்றிலாம் கவலைப்படல. அவருக்கு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இருந்திருக்கும், இது ப்ரொடியூசர் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அவருக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்ன இருந்திருக்குன்னா, ஏன் ப்ரொடியூசர் ஹாப்பியாக இல்லையா, ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்துருக்காரு, படம் வந்து 250 கோடி மேலே பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, டிஜிட்டல் சேட்டலைட்டு எல்லாம் போயிடுச்சு, பட் ஓவராலாக தியேட்டருக்கெல்லாம் இவ்வளோ வந்தால் தான் இவங்க ஜெயிப்பாங்க, இதை ஜெயிப்பாங்களா இல்லைன்ற ஒரு சின்ன கவலை மட்டும் இருந்திருக்கும். கவலை தான், அதாவது ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குல்ல அஜித் சாருக்கு. அவர் ஃபஸ்ட் டேவே படம் கலெக்ஷன் பார்த்த உடனே ப்ரொடியூசர் கால் பண்ணி சொல்லியிருப்பார், சார் வி ஆர் வெரி ஹாப்பி சார், படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக உங்களோட பயணிக்க ஆரம்பிக்கிறோம், ரொம்ப விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அஜித் சார்னா முடிஞ்சிச்சு, நம்ம வேலை இனிமேல் இந்த படத்தை பற்றி கவலைப்பட வேணாம். அதுதான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு, இதை பற்றியும் மனசில் எடுத்துக்காத போயிட்டே இரு, அடுத்த கட்டம் போயிட்டே இருக்குன்னு. ஸோ அதனால தான் அவர் வந்து அடுத்த கட்டமாக போய் கார் ரேசிங்கில் போய் உட்காந்துட்டு அதை பற்றி பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அஜித் சார் வந்து தனுஷ் சார் கூட படம் பண்ண போதாக சொல்கிறாங்க, ஆதிக் கூட படம் பண்ண போதாக சொல்கிறாங்க. உங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன டாக் போயிட்டு இருக்கு, தனுஷ் சாரா இல்லை ஆதிக்? டாக் வந்து நிறைய ரூமர்ஸாக போயிட்டு இருக்கே தவிர எதுவுமே வந்து கேரண்டியாக சொல்லலை. ஏன்னா இப்போது அஜித் சார் யாரையுமே மீட் பண்ணல, இதுவரையும் வந்து யாரையுமே மீட் பண்ணி சொல்லலை, அவர் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து அன்லெஸ் மீட் பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம அடுத்த கட்டம் போவோம் அப்படின்னு கேரண்டியாக எதையுமே சொல்ல முடியாது. இப்போது நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது நான் கேட்டபோது என்ன சொல்கிறாங்க, சார் எதுவுமே ஃபைனலைஸ் ஆகலை, அஜித் சார் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, அதாவது நிறைய ப்ரொடியூசர் ஆப்ஷன் வந்திருக்கு, நிறைய டைரக்டர் ஆப்ஷன் வந்திருக்கு. அவருக்கு வந்து ஆதிக் கூட போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ன காரணம்னா, ஆதிக்கு வந்து இந்த படம் நல்லபடியாக வந்ததுன்னா அடுத்த கட்டம் பயணிக்கலான்னு. இப்போது எல்லாருமே எதிர்பார்க்குறதுன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பெட்டர் ஆதிக்கு கூட போகிறது தான். எதுக்கு புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கணும், இன்னொரு இயக்குநர்கிட்ட போகிறது, அது தனுஷ் சார்ன்றது வேறு, நான் இன்னொரு இயக்குநரை ட்ரை பண்ணுற பதில் ஆதி கூட போனால் நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. ஏன்னா ஆதிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு, உங்கள் கரியர்லேயே பெஸ்ட் எவர் கலெக்ஷன் கொடுத்துருக்காருன்னா அவரோட பயணிக்கிறதுனா நம்மளுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு ஃபேன் பாயாக அவருக்கு உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு அவருக்கு தெரியுது. அப்போது உங்களை வந்து பயங்கரமாக ஒரு பில்டப் பண்ணி வேறு வேறு கெட்டப்பில் கொண்டு வந்து நாங்களாம் பார்த்து கொண்டாடுற மாதிரி ஒரு படம் கொடுக்குறாரு. அப்போது அவருடைய கூட நீங்கள் அடுத்த படம் பண்ணுங்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அதை அவர் கவனிச்சு தான் இருப்பார், அப்படிலாம் கவனிக்காமலாம் இருக்க மாட்டார். அவருக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார் சொல்லிட்டு தான் இருப்பார். அவரும் வந்து ட்விட்டரில் நடுவில் ஏதாவது பார்த்து தெரிஞ்சுப்பார் என்ன நடக்குது, ஓ ஆதிக்கு ரொம்ப பேர் எதிர்பார்க்குறாங்க, சரி ஆதி கூட போகலாமே, ஏன்னா ஆதி கூட ஏற்கனவே கேட்டிருக்காரு அடுத்த கதை ரெடி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போது மைத்ரி மூவிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அடுத்தடுத்து அவரோட படம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு, நான் அடுத்த கதையை வந்து ஆல்ரெடி நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இப்போது எல்லாமே கூடி வந்தோன்னா அவர் ஆதி கூட அடுத்த கட்டம் போங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அக்டோபரில் அவர் அடுத்த படம் ஆரம்பிக்கணும், அந்த பிளானில் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவருக்கு யார் உடனே வர முடியும், ஆதிக்கு தான். ஏன்னா ஆதிக்கு அடுத்த படம் கமிட் ஆகல, இப்போ ஆதிக்கு தான் அடுத்த படத்தை உடனே எடுக்க முடியும். அவர் வந்து ஈஸியாக ஒரு காம்பினேஷனாக அமையும், எதிர்பார்ப்பும் கூடும். அடுத்த கட்டமாக ஆதிக்கு தான் இவருடைய காம்பினேஷன் அப்படின்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும். ஏன்னா இது குட் பேட் அக்லியை தாண்டி எவ்வளோ பெருசாக பண்ணோம், இது எல்லா இண்டஸ்ட்ரி ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, விச் இஸ் குட் ஃபார் அ ஃபிலிம். அதுதான் ஒரு படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். டிஜிட்டல் சேட்டலைட் உடனே போயிடும். ஏன்னா இந்த படத்தோட வெற்றினால்னாவும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்கிறதுக்கு நீங்கள் வந்து எதுவுமே பேச தேவையில்லை, டக்குன்னு வியாபாரம் ஆகிடும். எல்லா வியாபாரம் ஆகின பிறகு ப்ரொடியூசர் ஹாப்பி ஆயிடுவார். ஸோ அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது அவர் எதிர்பார்ப்பார். இப்போது தனுஷ் சாரும் நல்லா தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, அது பயங்கரமாக இருக்கும், பெரிய காம்பினேஷனு. பட் என்னென்னா அது எப்போ அமையும், டேட்டு, கதை கேட்கணும், அந்த ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் எப்படி அமையும். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருடைய டேட்ஸ் நிறைய பிளாக் ஆகிருக்கு. இப்போ அவர் வந்து அவருடைய படங்களை ஹிந்தி படங்களில் பிஸியாக இருக்கார். அவர் எப்போ டேட் எடுத்து இவருக்கு கதை சொல்லி இதெல்லாம் நடந்து இது கரெக்டாக இந்த டைமில் வந்து அவரால் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆதிக் ரவிச்சந்திரன் உடனே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்ததான் தனுஷ் சார் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் இப்போ இவங்களுக்குள்ள பிளான் பண்ணுறதுக்கு டைம் வேணும் இல்லை. இப்போ தனுஷ் சார் வந்து நான் ஒரு 6 மாதம் ஒதுக்கிறேன் சார் உங்களுக்காக, எப்போ டேட் சொல்லுங்கன்னா இவனை சொல்லுவார், ஓகே அக்டோபர்லேருந்து நான் ஜனவரி வரையும் ஆதிக்கு முடிச்சிடுறேன், ஜனவரிலேருந்து அதுக்குள்ளே உங்கள் கமிட்மெண்ட் முடிச்சிருங்க, நீங்கள் நம்மளுக்கு வந்துருங்க, நம்ம இந்த படத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே நெக்ஸ்ட் படமாக இருக்கிற பதில் அடுத்த படமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தனுஷோட பண்ண மாட்டா நான் சொல்ல முடியாது, கண்டிப்பாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அது எப்படி அமையும்னா இவங்க 2 பேருக்கு கம்ஃபர்டபுளான டேட் வரும்போது கண்டிப்பாக அமையும்.
ஓகே. அண்ட் இப்போ ரெட்ரோ மே 1ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கான ஆடியோ லான்ச்லாம் எப்படி இருக்கும்? அண்ட் கங்குவா படத்துல வந்து சூர்யா சார் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுருந்துருப்பாரு, அதை சொல்ல முடியுமா? எனக்கு ஒரே ஒன்று தான் ரிக்வெஸ்ட் வந்து மீடியா கிட்ட என்னன்னா, கங்குவான்ற டிஸ்கஷனை விட்டுட்டு ரெட்ரோ மட்டும் பேசுங்க. ஏன்னா இது ஒரு படம் தோல்வி வெற்றியை தாண்டி ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காகவே பேசுகிற மாதிரி இருக்குது. அது வேண்டாம். அது ஒரு நடிகனுடைய படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கெரியரில் அது ஒரு படம், அது வந்து வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு படம் தான். இப்போ என்ன படம் வருது, அதுக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, அது மட்டும் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னுடைய பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ரெட்ரோ பொறுத்தவரையும் நான் ட்ரெய்லரில் பார்த்தது எங்கே பார்த்ததும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. தியேட்டரில் ட்ரெய்லர் வரும்போதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க பண்ண அந்த காமிக் சீரீஸ்க்கு மிகப்பெரிய வரவேற்பு. இதுவரையும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஃபுல் கதையும் அழகாக சொல்லிட்டு வராங்க. பாடல்கள் சொல்லவே வேணாம். இன்றைக்கி உலகளவில் கனிமா பாட்டை வந்து இவ்வளோ கொண்டாடுறாங்க. அடுத்து ஒன்று எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு படத்துக்கு காம்பினேஷனாக அமைஞ்சிட்ருக்கு. அதை விட ஓவர் பில்டப் யாரும் பண்ணாமல், இன்க்ளூடிங் மீ, ஓவர் பில்டப் யாருமே பண்ணல, யாருமே இன்டர்வியூ பெருசாக கொடுக்கல. இப்போ நான் சமீபத்தில் கார்த்திக் சுப்ராஜனோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னார், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக தான் இருக்கும். அதாவது பேட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம்னா இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக ரெட்ரோ இருக்கும். நான் வந்து நிறைய ஆர்ட்டோட ஒரு படத்தை பண்ணுவேன். ஆனால் இந்த படம் மெயின் ஸ்ட்ரீமாக நிறைய இருக்கும். காமெடி இருக்கும், சாங்ஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம்னா எல்லாமே இருக்கும். ஆர்ட்ன்றது வேறு, கலை சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லாமல் நான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். அப்போது அவர் சொன்னது மட்டும் கரெக்டாக அந்த படத்தில் சரியான விதத்தில் இருந்ததுன்னா எல்லாமே, அதாவது காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், எல்லாமே சரியான கலவையில் கரெக்டாக இருந்ததுன்னா, பாடல்கள் இருக்கணும், ஹிட்டு எல்லாம் அமைஞ்சு வரும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகும். ஸோ இப்போ வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சம்மர் சீசன் இப்போ தான் எக்ஸாமெல்லாம் முடிஞ்சு மே 1 வந்து ப்ராப்பர் சம்மர் சீசன். அந்த டைமில் எக்ஸாக்ட்லி ஒரு சூப்பர் டேட்டில் வருது படம். அதனால் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பழசை விட்டுட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். 18ஆம் தேதி வந்து ஆடியோ லான்ச் ஈவெண்ட் இருக்குது. அது இன்னும் இந்த படத்துக்கு ஒரு பில்டப்பாக, அதாவது 18ஆம் தேதி படத்தினுடைய ஆடியோ லான்ச் வரும்போது அது பிறகு இன்னும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கூடும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சூர்யா சாருக்கு மட்டும் ஏன் வந்து திடீர்னு ஒரு நெகட்டிவிட்டி கிளம்ப ஆரம்பிச்சது, என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு 0 ஹேட்டர்ஸில் இருந்த ஒரு நபர் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எதுக்கு நீங்கள் வந்து இவருக்கு நெகட்டிவிட்டி கிளப்புறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அது அனலைஸ் பண்ண வேணாம். இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இதுதான் வேலை. ஒருத்தர் எப்படியாவது வந்து என்ன குறை சொல்லி பேசணும்னு, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இவங்கெல்லாம் வந்து உச்ச நடிகர்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து விஜய் சார் இருந்தாலும் சரி, அஜித் சார், சூர்யா சார்லாம் உச்ச நடிகர்கள்லாம் பல வருடங்கள் பல படங்கள் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க, அதாவது பல சாதனைகள் பண்ணவங்க. அவங்கள அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு, ரஜினி சார் இருந்தாலும் கமல் சார் இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன், இவங்களெல்லாம் நீங்கள் டச் பண்ணாதீங்க. இவங்க என்றைக்குமே காலங்காலமாக இருப்பாங்க. காலங்காலமாக வெற்றி தோல்வி இவங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. இதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. அதனால் வந்து இந்த நெகட்டிவிட்டின்றதெல்லாம் விட்டுட்டு அடுத்த படம் வெற்றி அடையும் போது இதே வாய் வேறு மாதிரி பேசும். நீங்கள் யாரெல்லாம் சொன்னீங்களோ அதே வாய் வேறு மாதிரி பேசும். பாருங்கள், இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு அதை வச்சு பேசுவானுங்க. அதனால் இதை வந்து இக்னோர் பண்ணுங்கள். இந்த நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிவிட்டு இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ படமாக அமையும். அதுக்கான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. அவங்க ஓவராக பில்டப் பண்ணாமல் படத்தை சரியான விதத்தில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ரெட்ரோ படத்தை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2026 பராசக்தியும் ஜனநாயகனும் வந்து ஒரே டேட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அது எந்த மாதிரி கிளாஸ் ஏற்படுத்தும்? இது சிவகார்த்திகேயனுக்கே வந்து ஒரு பேக்ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கா? இது எனக்கு தெரிஞ்ச வரையும் இது வராதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் வராது, இந்த கிளாஷ் வராதுன்னு நம்புகிறேன். காரணம் என்னென்னா, அது ரெண்டு படங்களுக்குமே நல்லது கிடையாது. இன்றைக்கி எப்படி ஒரு படம் வந்து குட் பேட் அக்லி இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணியிருக்கு? நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 5 நாட்களும் ஃபெஸ்டிவல் ஹாலிடேயில் கிளாஷ் இல்லாமல் சோலோவாக ரிலீஸ் ஆகுது, 900 ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் ஆகுது, இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வருது. ஒரு படம் இது ஈக்குவலாக ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் கிளாஷ்னா என்ன ஆகும்? இதே கலெக்ஷன் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 70% வந்திருக்கலாம், இல்லை 60% வந்திருக்கலாம். மீதியான கலெக்ஷன் அந்த படத்துக்கு போகும். கரெக்டுங்களா? இப்போ 100 கோடியில் இந்த படம் 60 கோடி தான் கலெக்ட் பண்ணால் ரெக்கார்ட் பிரேக்கிங் அது, இல்லை 70 கோடி பண்ணால் அந்த படம் 30 கோடி பண்ணால் 5 நாட்களில் அது ரெக்கார்ட் பிரேக்கிங். அந்த படத்துக்கும் அது கம்மி தானே. இப்போ அந்த படமும் சோலோ வந்திருந்தா அந்த படம் 70-80 கோடி பண்ணியிருக்கோம்ல 5 நாட்களில். ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு 2 ப்ரொடியூசருமே கண்டிப்பாக இந்த கிளாஷ் பண்ண மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி அவங்க 9th அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனநாயகனை பொறுத்தவரையும். இப்போ இவங்க வருவாங்களா இல்லைன்றதான் கேள்வி. இவங்க வரமாட்டாங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் இருக்கேன். இவங்க வந்து கண்டிப்பாக 2 வாரம் கழிச்சு வருவாங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் இருக்கேன். ஜனநாயகன் 9th வரும். ஆனால் இந்த படம் பராசக்தி பொறுத்தவரையும் 2 வாரம் கழிச்சு வரும் தான் நான் எதிர்பார்ப்பில் இருக்கேன். ஏன்னா இந்த கிளாஷ் என்பது தவிர்க்கப்படணும். தமிழ் சினிமாவில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு படங்களும் சோலோவாக வரும்போது தான் அந்தந்த படங்களுக்கான ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும். 2 படம் வரும்போது கம்பேரிசன் வரும், டாக் வந்து நெகட்டிவாக ஒரு படத்தை வந்து வேணும்னு பேசுவாங்க. இந்த படம் பெட்டராக இருந்ததுன்னா இந்த படம் தான் அதை விட பெட்ரு அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக பேசுவாங்க. ஒரு படத்தினுடைய வெற்றியை குறைச்சி மதிப்பிடுவாங்க. ஒரு சோலோ வந்து அந்த மாதிரி வராது. வேறு வழியே கிடையாது, அக்செப்ட் பண்ணி ஆகணும். இல்லை,
இப்போ குட் பேட் அக்லி எதிரே எந்த காம்படிஷன் இல்லாத போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓ 100 கோடி பண்ணிச்சுல. இப்போ ஒன்று யாரெல்லாம் இந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் அப்படியே வயிற்றுல புளிய கரைக்குது. என்னடா இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது இந்த படம், எப்படிடா கலெக்ட் பண்ணுது, நம்ம இப்படிலாம் சொல்லி விட்டோமே. அவங்களுக்கு ஒன்று தோணும் இல்லை, என்னடா நம்ம இவ்வளோ நெகட்டிவாக சொன்னோம், எவனுமே பாதல் பண்ண மாட்டேன்றோம், அவன் வந்து படத்தை பார்த்து இவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குறான். அது காரணமே சோலோ ரிலீஸ் வரும்போது காம்படிஷனாக இருந்தபோது அந்த படம் அப்படியே போய் சக்ஸஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ஆல்ரெடி இந்த மாதிரி பீரியடில் வரும்போது சோலோ வரது தான் கரெக்டான விஷயம். 9th எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜனநாயகன் மட்டும்தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு படம் வருது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா இப்போதைக்கு தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி கிட்டத்தட்ட 650 கோடின்னு சொல்கிறாங்க, பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு இருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா எந்திரன் படத்தில் அசிஸ்டண்ட்டாக, சன் பிக்சர்ஸில் பேட்டா வாங்கினா ஒரு அசிஸ்டன்ட் அவர், ஆனால் இப்போ 100 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சம்பளத்தை விட்டுருங்க, நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கிறது மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது, எந்த மாதிரி அந்த படம் பிஸ்னஸ் ஆகுதுன்ற பொறுத்து இருக்குது. சம்பளங்கள்லாம் நம்ம கம்பேரிசனே வேணாம். எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு பார்த்தா எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு வளர்ச்சி. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 15 வருஷம் முன்னாடி ஒரு அசிஸ்டண்ட் அங்கே நின்றுட்டு ஒரு கிட்ட அதே சன் பிக்சர்ஸில் படம் எடுக்கிற படத்தில் அசிஸ்டண்ட்டாக சம்பளம் வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்துருவாங்க? 25,000 ரூபாய் கொடுத்தா அதிகம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. அவ்வளோ சம்பளம் வாங்கின ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. அதை விட ஒரு 600 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து அவர் டைரக்டராக கதை, திரைக்கதை, வசனம் எழுதி எடுக்கிறார். அதுவும் உலக லெவலில் பேசப்படுற ஒரு படம். அதில் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பேசினாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அதில் பணியாற்றுற எல்லா டெக்னீஷியனும் ஃபாரினர்ஸ். அந்த ஃபாரினர்ஸ்லாம் இந்த படத்தினுடைய கதையை கேட்டு நான் பிரமிச்சிட்டேன். இந்த கடை அவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நினச்சேன், எப்படா ஒரு மனுஷன் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி 15 வருஷத்தில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. இந்த 15 வருஷத்தில் இவ்வளோ பெரிய சாதனை எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க? ஸோ இஸ் ரியலி இன்ஸ்பிரேஷன். அண்ட் இட் ஷோஸ் ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா, விஷன் இருந்ததுன்னா உங்களால் பல விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்கை இஸ் எ லிமிட் அப்படின்வாங்கள்ல, அதுதான் அவர் போயிட்டுருக்காரு. அவருக்கு லிமிட்டே இல்லை. இப்போ அடுத்தது ஹாலிவுட் தான். இப்போ இவ்வளோ பெரிய படம் வந்து ஒரு ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா, இந்த படம் அட்லிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு வச்சிங்களேன். அட்லி அல்லு அர்ஜுன் படம், சன் பிக்சர்ஸ் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் கான்செப்ட்டு, யூனிவர்சல்லாம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் கதையே வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்குது. உலக லெவலில் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. பல லாங்குவேஜில் டப் பண்ணி வெளியிடுவாங்க. இந்த படத்தோட வெற்றி அவர் அடுத்த கட்டம் கொண்டு போய் நேராக எங்கே போய் நிற்கும் போது ஹாலிவுட்டில் தான். ஸோ ஹாலிவுட்டில் போனால் அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பாம்பேயில் செட்டில் ஆனவர் அடுத்து போய் ஹாலிவுட்டில் போய் செட்டில் இருப்பார், கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்ல போகிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் போன போகிறாருன்னு. அப்படிப்பட்ட சாதனைகள் பண்ணுறதுக்கு அவங்க வாழ்த்து சொல்லுவோம். கண்டிப்பாக அது மாதிரி சாதனைகள் பண்ணுறதுக்கு கூட அவருக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட வளர்ச்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அட்லியை பொறுத்தரையும் அட்லியோட வளர்ச்சி பிரமிக்கத்தக்க வளர்ச்சி, பெருமைப்படக்கூடிய வளர்ச்சி. தமிழ் சினிமா பெருமைப்படலாம். ராஜாராணின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி அங்கே போய் நிற்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம பெருமைப்படணும். ராஜாராணி படம் வந்து ஃபஸ்ட்டு படமே பெரிய வெற்றி. ஆனால் பட்ஜெட் என்ன பட்ஜெட்டு 10 கோடி கூட கிடையாது. ஆனால் அந்த படம் மூலமாக ஆரம்பித்து அவருடைய கரியர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய பிளேஸில் போய் நிற்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு சக்சஸா நான் பார்க்கிறேன். அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.